குறிப்பாக பெருநகர சென்னை மாநகராட்சியின் மாதாந்திர மாமன்ற கூட்டம் இன்று ரிப்பன் மாளிகையில் பிரியா தலைமையில் நடைபெற்று வரும் நிலையில் திமுக மற்றும் அதிமுக கவுன்சிலர்களுக்கு இடையே ஏற்பட்ட கடும் வாக்குவாதம் காரணமாக கூட்டரங்கில் பரபரப்பான சூழல் நிலவியது. குறிப்பாக தமிழக வெற்றி கழக அரசு பொறுப்பேற்ற பிறகு நடைபெறும் முதல் மாமன்ற கூட்டம் என்பதால் ஏற்கனவே அரசியல் முக்கியத்துவம் பெற்றிருந்த இந்த கூட்டத்தில் நேரமில்லா நேரத்தின் போது எதிர்பாராத வகையில் திமுக மற்றும் அதிமுக கவுன்சிலர்கள் இடையே மோதலானது ஏற்பட்டுள்ளது. அதிலும் குறிப்பாக 182வது வார்டு அதிமுக கவுன்சிலர் சதீஷ் பேச அனுமதி வழங்கப்பட்ட போது தனது வார்டு நிலவும் அடிப்படை வசதிகள் மற்றும் பொதுமக்களின் எதிர்கொள்ளும் பிரச்சனைகள் குறித்து பேச தொடங்கினார். அப்போது அவர், நான் எனது வார்டு மக்களின் பிரச்சனைகள் குறித்து பேச வந்துள்ளேன். சில கவுன்சிலர்கள் போல தலைவர்களின் புகழ் பேச நான் வரவில்லை என்றும் மக்களின் தேவையையும் குறைகளையும் மாமன்றத்தின் கவனத்திற்கு கொண்டு வருவதே எனது கடமை என கூறியிருந்தார். இந்த கருத்து திமுக கவுன்சிலர்கள் தரப்பில் கடும் எதிர்ப்பு எழுந்தது. மேலும் ஆளுங்கட்சி கவுன்சிலர்கள் அதே போல பலர் தங்களது இருக்கையில் இருந்து எழுந்து எதிர்ப்பு தெரிவித்திருந்தனர். அதே போல அதிமுக கவுன்சிலர்களின் பேச்சுக்கு மறுப்பு தெரிவித்தனர். இதனால் கூட்ட அரங்கில் சில நிமிடங்கள் கடும் அமளியானது ஏற்பட்டது. குறிப்பாக இது இரு தரப்பினரும் ஒருவரை ஒருவர் குற்றச்சாட்டு இருந்த நிலையில் முழக்கத்தால் மாமன்ற கூட்டம் நடவடிக்கைகள் தற்காலிகமாக பாதிக்கப்பட்டன. குறிப்பாக திமுக மற்றும் அதிமுக கவுன்சிலர்கள் இடையே நீண்ட நேரம் காரசாரமான வாக்குவாதமும் நீடித்தது. இதற்கிடையில் வாக்குவாதம் உச்சகட்டத்தை எட்டிய நிலையில் திமுக கவுன்சிலர் ஒருவர் கையில் இருந்த காகிதத்தை அதிமுக கவுன்சிலர் சதீஷை நோக்கி வீசியதால் அதனைத் தொடர்ந்து இந்த சம்பவம் கூட்ட அரங்கில் மேலும் பரபரப்பை ஏற்படுத்தியது. குறிப்பாக சில நிமிடங்கள் கூட்ட அரங்கில் பதற்றமான சூழல் நிலவிய நிலையில் மேயர் பிரியா மற்றும் மாநகராட்சி அதிகாரிகள் தலைமையில் இருதரப்பு கவுன்சிலர்களையும் அமைதிப்படுத்த முயன்றனர். தொடர்ந்து உறுப்பினர்கள் தங்களது இருக்கையில் அமர்ந்து ஒழுங்கை கடைபிடிக்குமாறும் அவர்கள் அறிவுறுத்தினார்கள். இருந்தும் தமிழக வெற்றி கழக அரசு பொறுப்பேற்ற பிறகு நடைபெறும் முதல் சென்னை மாநகராட்சி மாமன்ற கூட்டத்திலேயே திமுக மற்றும் அதிமுக கவுன்சிலர்கள் இடையே ஏற்பட்ட இந்த மோதல் அரசியல் வட்டாரங்களிலும் மாநகராட்சி நிர்வாக வட்டாரங்களிலும் தற்போது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஷர்மிளா,